எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு மனிதருக்கும் தாய்மொழி தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட தாய்மொழியின் மகத்துவத்தை உணர்த்தும் வகையில் லட்சிய ஜனநாயக கட்சியுடைய முதல் மாநில மாநாடு புதுவை கடலூர் சாலையில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பாறு பகுதி அருகே இருக்கக்கூடிய போட் ஹவுஸ் பகுதியில் மாநாடு நடத்த தயாராகிட்டு இருக்காங்க. லட்சிய ஜனநாயக கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ உங்களுடைய மாநாடு பணிகள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? எந்த அளவுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் வராங்க இங்கே? மாநாடு பணி படுஜோராக நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதுச்சேரியில் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கிராண்டியராக இவ்வளோ பெரிய ஒரு மாநாடு நான் இது வரைக்கும் கண்டதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் அமரக்கூடிய மாதிரி எல்லாருக்கும் இட வசதி எல்லாமே, போக்குவரத்து வசதி எல்லாமே சரியாக ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கான மருத்துவ வசதியாக இருக்கட்டும், அவங்க அமர்ந்து வெளியில் போகிறதுக்கான எல்லா வசதி, பேசிக்காக சொல்ல போகிற அந்த டாய்லெட்ஸு எல்லாமே ப்ராப்பராக, அது ஒரு மாநாடு எப்படி சிறப்பாக நடக்கணுமோ அதுக்கான எல்லாமே சிறப்பான முறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. புதுச்சேரியில் எனக்கு தெரிஞ்சு இதான் பெரிய மாநாடாக இது இனிவரும் காலங்களிலும் இதுவாக தான் இருக்கும். இது ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு தான் இதுக்கப்புறமேட்டு வேறு எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் இதை விட சிறப்பாக பண்ணணுன்ற மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், தாய்மொழியின் மகத்துவ மாநாடு இது குறித்து ஒரு முக்கியமான தகவல் ஏதாவது இருக்குங்க? தாய்மொழி அதான் எப்பவுமே நம்ம நிறைய பேர் இப்போ வருங்காலங்களில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, நம்ம தாய்மொழியை நிறைய பேர் நம்ம மறந்துடுறோம். தாய்மொழியை கற்றுக்கிறது சரியாக கற்றுக்கிட்டால் நம்மளால் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு சாதிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வேற்றுமொழி மேலே ஒரு ஒரு பிரிய நம்மளை அறியாமலே நம்ம அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிமைத்தனமான ஒரு எண்ணத்தோடையே நம்ம எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். தாய்மொழின்றது வெறும் தமிழ் மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற எல்லாருக்கும் எல்லா மொழியும் அவங்கவுங்களோட தாய்மொழியை நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற உன்னத நோக்கத்தோடு தான் இந்த தாய்மொழி எழுச்சி மாநாடுன்ட்டு எங்கள் தலைவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம தமிழர் பண்பாடுன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிலம் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போக முடியும். ஆனால் அப்படி கிடையாது. ஆங்கிலன்ற மொழி வர்றதுக்கு முன்னாடியே நம்மளோட சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இந்த ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு போய் வெளியூரில் போய் அங்கே போய் அரசமைச்சு கடாரங்கொண்டான்ற பேரெல்லாமே பெற்ற ஒரு பெரிய 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 மன்னர்கள் ஆண்ட பூமி இது. அப்போ ஆனால் அந்த மொழியானது நிறைய பேருக்கு அந்த மொழி மேலே ஒரு பற்று இல்லாமல் அந்த மொழியை மறந்துட்டு இருக்காங்க. வேற்று மொழி மேலே ஆசை வர்றதுனால தான் நம்ம நமக்கு ரொம்ப எப்படி ஒரு அம்மா ஒரு அப்பா எப்படி ஒரு பிள்ளைக்கோ அதேமாரி ஒருத்தவங்களுக்கு ஒரே ஒரு மொழி தான் இருக்க முடியும். அம்மா இப்படி அப்பா எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தாய்மொழியும் முக்கியம். அதை நம்ம பேணி காக்க வேண்டியது நம்மளோட முதல் தலையாய கடமை. எழுத படிக்கிறது இது கம்பல்சரியாக வேணும். கண்டிப்பாக முனையில் எல்லாருமே கற்றுக்கணுன்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் நம்மளோட தாய்மொழியை பேணி பாதுகாத்தவர்கள் எல்லாரையுமே முதற்கண்ணாக நம்ம பண்ணிவிட்டு இந்த ஒரு மாநாட்டை இது ஒரு நம்மளோட கட்சியோட முதல் பெரும் மாநாடாக இருக்குது. அதேமாதிரி ஒரு தாய்மொழிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் இந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சார், வருங்காலத்தில் மாணவர்களுக்கு எந்த மாதிரியான இந்த மொழி அடிப்படையில் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கலான்றது லட்சிய ஜனநாயக கட்சியோட திட்டமாக இருக்குது. இப்போ கல்லூரிகளாக இருக்கலாம், அரசு பள்ளிகளாக இருக்கலாம், தனியார் பள்ளிகளாக இருக்கலாம், மொழியின் மகத்துவத்தை அவங்களுக்கு உணர்த்தும் வகையில் என்னென்ன திட்டங்கள்லாம் முன்னெடுக்க போகிறீங்க? கண்டிப்பான முறையில் அந்த மொழி என்னென்னா கற்கும் விதம் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் மருத்துவம் படிக்கிறது கூட ஓன் லாங்குவேஜில் படிக்கலான்ற மாதிரி ஒரு முறையை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது மேற்கொண்டு நம்ம அது ஆதரவாக இது பண்ணுவோம். மேலும் பல நூல்களை நம்ம பெருசாக புதுசாக நூல் எழுத வேணாம். பல நூல்கள் பல ஆயிரம் வருஷமாக சரியாக செஞ்ச நூல்களை நம்ம பராமரிப்பு பண்ணி அதை நம்ம அரசுடைமையாக்கி அந்த புத்தகங்களை மாணவர்களுக்கு கொடுத்து அதை கற்பித்தல் வழியை நம்ம அதிகப்படுத்தினாலே நம்மளோட மொழி என்றைக்குமே அழியாமல் இருக்கும். அதுதான் நம்மளோட கட்சி சார்பாக கண்டிப்பாக மொழிக்கான பல திட்டங்கள் இருக்கிறது. மொழி எப்படி பாதுகாக்கணும், நமக்கான நாகரிகம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இருக்கிற இதே மண்ணில் தான் அரிக்கமேடுன்ற ஒரு மிகப்பெரிய தொல்பொருள் இடம் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிறைய விஷயங்கள் அதுக்காக தோண்ட நமக்கான நாகரிக முறைகள் மேலும் 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 நம்மளோட கலாச்சாரம், மொழின்றது ஒரு கலாச்சாரத்தின் அடையாளம். அந்த கலாச்சாரத்தையும் சேர்த்து நம்ம பேணி பாதுகாக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்மளோட இதில் இருக்குது. லட்சிய ஜனநாயக கட்சியோட தொலைநோக்கு திட்டம் என்ன? 2050 காலகட்டத்துக்கு வரலும் இப்போ
நீங்கள் விஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த மாதிரி ஏதேனும் ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கா? அந்த திட்டங்களை பற்றி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பற்றி சொல்ல முடியுமா? பல தொலைநோக்கு திட்டங்கள் இருக்குது. 1, 2ன்றது கிடையாது. 2050ல் நாங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மேற்கோள் காட்டியிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு 1 1/2 மாதம் முன்னாடி வந்து நம்ம வந்து மகளிர் மாநாடுன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி நம்ம வந்து 6 பேர் வந்து மெயினாக வந்து நம்மளோட ஐடியாலஜிக்கல் லீடராக வந்து அவங்கள வந்து நம்ம கன்சிடர் பண்ணி அவங்க தர்மாம்பாள் திட்டமாக இருக்கட்டும், சரஸ்வதி சுப்பையா திட்டமாக இருக்கட்டும், எல்லாரோட ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை முறை நம்மளோட மெயினான என்னென்னா நம்ம மண் சார்ந்த அரசியல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ மண்ணில் இருக்கிற மக்கள் அனைவரும் முன்னேறதுக்காக என்னென்னலாம் வாழ்க்கை முறை இருக்கோ அது எல்லாமே நம்ம செய்கிறதுக்கான எல்லா திட்டங்களும் நம்ம தீட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் இளைஞர்களுக்கான முன்னேற்றம், மீனவர்களுக்கான முன்னேற்றம், மாணவர்களுக்கான முன்னேற்றம், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, மகளிர் முன்னேற்றம், இந்த மாதிரி முதியோர்களுக்கான நலன், இப்படி ஒரு துறை சார்ந்து ஒன்று விவசாயிகள் நலன், அந்த மாதிரி ஒரு துறை சார்ந்தும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போது மக்கள் வந்து லட்சிய ஜனநாயக கட்சி எப்படி பார்க்குறாங்க? எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது? மக்கள் வந்து லட்சிய ஜனநாயக கட்சியை இதுவரைக்கும் ஆண்டவர்கள், இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க, இவங்க எல்லாரையும் விட நம்மளை வந்து ஒரு புது சக்தியாகவும் எங்கள் தலைவரை எப்படி பார்க்குறாங்கன்னா, இது வரைக்கும் அரசியல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் தலைவர் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நிறைய இளைஞர்கள் எங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்மளை மாதிரி இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணுன்ற ஆசையில் நிறைய இளைஞர்கள் எங்களை நோக்கி படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலைவர் வந்து நம்ம உலக பணக்காரராக இருக்கும்போது அவர் வந்து அரசியலில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல, சேர்த்து வச்ச பணத்தை இருந்தோம் சேவை பண்ணுவதற்காக மக்களை பல நல்ல திட்டங்களாக்கி இந்த புதுச்சேரியான சின்ன மாநிலத்தை சிங்கப்பூர் மாதிரி மாற்றணுன்ற ஒரு உன்னத கனவோடு வந்திருக்கிறது. மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு குறிக்கோளோடு இருக்கும். நம்மளோட குறிக்கோள் வந்து எளியவர்கள் எல்லாருமே வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணுன்றது தான் எங்களோட முக்கியமான கட்சியின் கொள்கை. சார், புதுச்சேரி மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு முக்கியமான செய்தி இந்த மாநாட்டின் மூலமாக என்ன சொல்ல வரீங்க? இந்த மாநாட்டின் மூலமாக எங்கள் தலைவர் சொல்லும் முக்கியமான செய்தி என்னன்னா, இளைஞர்கள் எல்லாமே வந்து உங்களை நீங்களே தற்சார்பான பொருளாதாரம் உங்களை நீங்களே நம்பி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும். பெண்கள் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான எல்லா ஏற்பாடும் நம்ம தலைவர்கள் வந்து எல்லாமே நாங்கள் செய்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம். அது எல்லாமே நம்ம செய்வோம். மேற்கொண்டு இது வரைக்கும் யாரோ சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, தன்னோட சொந்த பணத்தில் 100 கோடி ரூபா வருஷம் நான் வந்து கொடுக்குறேன்ட்டு எங்கள் தலைவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. அதுவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கு கொடுக்குற நிதி ஆண்டுக்கு வந்து 3 கோடி இருக்குன்னா அது கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு எங்கள் தலைவர் வந்து 3 கோடி ரூபா அவர் ஒரு சொந்த பணம் செய்கிறான்றது இதை விட பெரிய விஷயம் என்னவாக இருக்கும்? அது இல்லாமல் சிங்கப்பூர்லேருந்து ஒரு டீமை கூட்டிகிட்டு வந்து புதுச்சேரிக்கு டே 1லேருந்து என்ன மாதிரி திட்டங்கள் கொடுத்தா அது பாசிபிலிட்டியாக இருக்குன்னு ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவையான அடிப்படை குடிநீர், சுகாதாரமான காற்று, இந்த 2 விஷயத்தையும் நம்ம கண்டிப்பான முறையில் மினிமம் கேரண்டிடாக நம்ம கொடுக்கணுன்றதுல உறுதியாக இருக்கணும். அதுதான் முக்கியமான நேரத்தில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.